வணக்கம் துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ பார்க்கலாங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய தேவைகளை விட மற்றவர்களுடைய தேவைக்கே முக்கியத்துவம் தருவீங்க. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே அவங்களுக்கு நீங்கள் உதவணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு ஏற்படும் மனக்கசப்பை சரி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நடுவராக செயல்பட வேண்டிய சூழல் உருவாகுங்க. ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க பேசுகிறது சரி அப்படின்னு தோணினாலும் உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு புரிதல் இல்லாமல் தான் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுடைய பேச்சிலேருந்து புரிஞ்சுப்பீங்க. அதனால் பொறுமையோடு 2 தரப்புலையும் இருக்கவங்களுடைய பேச்சை கேட்டு சமாதானப்படுத்தி நல்ல முடிவுக்கு கொண்டு வருவீங்க. அதனாலேயே உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையும் மதிப்பும் அதிகமாக இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் மற்றும் குறைகளை கவனமாக கேட்டு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுருக்க நீங்கள் முயற்சி செய்வீங்க. ஒத்துமையும் அமைதியும் குடும்பத்தில் அதிகரிக்குங்க. கல்யாண வயசில் இருக்கிற பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்குங்க. குடும்பத்திற்காக அதிக செலவை நீங்கள் செய்வீங்க. ஆனாலும் அந்த செலவெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மனநிறைவை தான் தருங்க. வேலையில் பார்த்தீங்கன்னா கூடுதலான பொறுப்பு உங்களுக்கு சுமக்க வேண்டி வரலாங்க. ஆனாலும் நீங்கள் அதை திறமையாக கையாளக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையும் நீங்கள் பெறுவீங்க. புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு இதுக்கான வாய்ப்புகளும் இப்போ இருக்குங்க. எந்த சிக்கல் வந்தாலும் ரொம்ப அமைதியாக சமாளித்து வெற்றி அடைவீங்க. குடும்பத்திற்கும் உறவினர்களுக்காகவும் அதிகமாக செலவு செய்யக்கூடிய சூழல் உருவாகுங்க. இருந்தாலும் தேவைக்கு உங்களுக்கு பணம் கையில் கிடச்சிருங்க. சுப நிகழ்ச்சிகள் காரணமாகவும் செலவுகள் கூடுங்க. இருந்தாலும் அது ஒரு நல்ல மகிழ்ச்சி தானங்க. அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிப்பீங்க. சமூகத்தில் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பாராத சந்திப்புனால் சில அதிர்ச்சியும் உருவாகுங்க. இருந்தாலும் நீங்கள் பொறுமையோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை பெருசாக மாறாதுங்க. உங்களுடைய பேச்சும் உங்களுடைய சமரச மனப்பான்மையுமே உங்களுக்கு நிறைய உறவுகளை கொடுக்குங்க. அதிக பொறுப்புகளும் மற்றவங்களுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால சோர்வு ஏற்படுங்க. ஓய்வெடுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நேரமே இல்லாமல் போகும். மன அழுத்தத்தை மாத்திரம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஆரோக்கியம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்குங்க. அடுத்தவங்களை சமாதானப்படுத்தக்கூடிய திறன் உங்களுடையது வெளிப்படுங்க. உயர்வை தருங்க. சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் மகிழ்ச்சியை தரும். பொறுமையால் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.